ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ரஞ்சிதா மல்லியோட தாலியை கட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி ஃபுல்லா பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து நம்ம விஜய் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன், எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிரிச்சு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க. அதுக்கு விஜய் மன உரையை ஒத்துப்பாங்க. இதனால நம்ம ரஞ்சிதா வந்து, நான் போட்ட எல்லா மாஸ்டர் பிளானும் பொய்யா போதே, நான் என்ன பண்ணிட்டோம் ஏது பண்ணிட்டோம், ஏதாவது பண்ணி இதை நிப்பாட்டணும்ல, அதுக்காக வேற வழி இல்லை. ரஞ்சிதா, நீ என்ன பண்ணு, மல்லி தூங்கிட்டு இருக்கும்போது அவள் கழுத்தில் இருக்க தாலி அசாத இழுத்து கட் பண்ணி உருவி எடுத்துரு. தாலி இல்லாமல் எப்படி தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனை நடத்துறா நான் பார்க்குறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரு ஆர்டரை போட, அது எப்படி முடியும், இது முடியாது இல்லை, இது கஷ்டம், என்ன சொல்றீங்க, இது முடியாதுமா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, இட் இஸ் டூ இட் பாசிபிள், டூ இட் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கூட. இதை கேட்ட உடனே நம்ம ரஞ்சிதா, சரி ஓகே நான் ராஜுமா நான் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி எடுத்து நேராக மல்லி ரூமுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க மல்லி. நைஸா கை எடுத்து போய் கழுத்துல வச்சு அந்த தாலி அசாதை எடுத்து கழுத்துல கசக்குன்னு கட் பண்ணி நைஸா உருவிட்டு எடுத்துட்டு போய் ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து, ராஜமா கதம் கதம் கட்டிங் ஓகே அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்ல, இதை கேட்டோடனே அச்சா அச்சா பகுத் அச்சா வாயிலே ஒன்று வச்சா அப்படின்ற மாதிரி டைலாக சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் எதிர்பார்த்த மாதிரி தாலி பிரிச்சுக்கோகிற ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அந்த டைமில் தாலி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேனு முடிச்சுட்டு இருக்காங்க ரூமில். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, போகலாமா உட்காரலாமா என்ன பண்ணலான்னு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் ஒரு இதுக்கு போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, தாலி பிரிச்சுக்கோகிற ஃபங்க்ஷன்றாங்க, மல்லி கழுத்தில் தாலியே காணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கு. இதை கேட்டால் மல்லி என்ன பண்ணுறது தெரியாம முடிக்கிறாங்க. ஐயர் சொல்கிறாரு, மல்லி தாலியை எடுங்க, சரி மல்லின்னு சொல்லுங்க, ஓகே தாலியில் இந்த குங்குமத்தை வச்சுக்காங்கன்னு சொல்ல, உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். ஒரு குட் நியூஸ் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம், ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அப்படி தெரியல புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். அந்த உப்பை எந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டு கூடும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டிப்ஸை தான் சொல்ல போகிறேன், கேட்டுக்கங்க. ஏன்னா நம்ம வழக்கமாக போயிட்டு கடையில் கல் உப்போ தூள் உப்போ வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அதுலேருந்து எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம், ஓகேங்களா, வடை சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய வடை சட்டியில் அடுப்பு பற்ற வச்சுட்டு உப்பை கொட்டிடுங்க. கொட்டிட்டு லைட்டாக சிம்மில் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு ஹீட் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டு அதுலேருந்து ஒயிட் கலரில் ஆயில் மாதிரி லைட்டாக இறங்குங்க. அதில் இறங்கி அதில் கெட்டியாகி கருகும் போது ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண உப்பு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கிறப்போ அந்த உப்பை போட்டு சாப்பிடுங்க. அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் மொத்தம் என் உதட்டுக்கு நானே நல்லா இருக்குன்னு சொன்னேங்க, தப்பாக எடுத்துக்கிட்டா. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு வித்தியாசமான ஃபீல், டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு சந்தேகம் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு ஒருத்தர் சொன்னால் நான் செஞ்சு பார்த்தேன், அடி போலி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.